ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கூட பின்ற ஒயர் மீதமாக இருந்தால் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக கூட பின்னி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. முதல் முறையாக பிஸ்கெட் நாட்கூடைகள் பின்னுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடையோட சைட் வாலில் 4 பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் வர மாதிரி பின்னியிருக்கேன். பேஸில் ஒரு பிஸ்கெட் நாட் வர மாதிரி பின்னியிருக்கேன். இந்த கூட பின்னுறதுக்கு 2.5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். பிகினர்ஸ்க்காக 6 ஒயர் பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பார்க்கலாம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கட் பண்ண 6 ஒயரையும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டில் 3 ஒயர், ரைட் ஹேண்டில் 3 ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இந்த 3 ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து இருக்கும்போது பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி ரைட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பிஸ்கெட் நாட் நம்மளால் ஈஸியாக போட முடியும். இப்போ ரைட் ஹேண்டில் 3 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் 2 ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற 3 லூப்லேயும் இப்படி ஒன்றா போடணும். போட்டுட்டு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கலைஞ்சிராமல். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட்டு 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ஒயர் இங்கே நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இது எடுத்து இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து 3வது ஒயர், இந்த 3வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இப்படி கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போது ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரில் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இப்போது ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 3 லூப்புக்குள்ளேயும் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இந்த 3 லூப்பையும் சேர்த்தா மாதிரி இப்படி போடணும். இப்போது 2வதாக ஜாயின் பண்ணுற இந்த ஒயரை கலைஞ்சிராமல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த 3 ஒயரையும் மறுபடியும் பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த 2வது ஒயரில் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து என்ன பண்ணணும், இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இதுதான் 3 ஒயர் பிஸ்கெட் நாட். ஓகேவா? இப்போது 2 ஒயரை தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த லூப்பை இப்படி மேல் பக்கம் லூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் 3வது ஒயரை ஜாயின் பண்ண முடியும். 3வது ஒயரை சரி சமமாக மடித்து இந்த 3 லூப்லேயும் இப்படி போடணும். போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 3 ஒயரையும் மறுபடியும் பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 3வது ஒயர் இப்படி சுற்றி வருது இல்லையா பின்னாடி, இந்த ஒயரை எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். முதல் முறையாக பிஸ்கெட் நாட் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த நாட்டை எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 3 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டு டைட் ஆயிரும். நம்ம பாக்ஸ் நாட் போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்துச்சுனாக்கா ஒரு சிசர் எடுத்து இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டாகிருச்சு. இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் பெருசாக இருக்கும். ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா இப்படி நம்மளால் சும்மா தள்ள முடியாது. ஸோ சிசரு அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி இந்த ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ இதுவும் சரியாக இருக்குது. இப்போ அடுத்து 3வது ஒயரை செக் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயரை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு கரெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இது பரவாயில்ல. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒயரையும் கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போது ஒன் சைடு இருக்கிற இந்த 3 ஒயரும் பெருசாக இருக்குது. இதையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ஒயரை மட்டும் கரெக்ட் பண்ணுறது காமிக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 3 ஒயரை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸில் ஒரு பிஸ்கெட் நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ப்ளூ கலர் ஒயரை வச்சு 4 பக்கத்துலேயும் 4 வரிசை நம்ம பாக்ஸ் நாட்டில் பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயரை இப்படி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு மேல் பக்கம் போகிற 3 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போது 2வது ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இப்போ அடுத்து 3வது ஒயரில் நாட் போடுறேன்.
இப்போ 3 நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பக்கத்தில் ஒரு வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ப்ளூ ஒயர் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஸோ ப்ளூ ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வரிசை பின்னும்போது ஃபர்ஸ்ட் நாட்டு ப்ளூ கலர் ஒயரில் போடணும். அடுத்து 3 ஆரஞ்சு கலர் ஒயர்லேயும் போடணும். இந்த கூடையோட சைட் வாலில் 4 பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் வர மாதிரி இந்த கூடையை பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி பாருங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 4 பக்கத்துலேயும் குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் வர மாதிரி பின்னியிருக்கேன். இந்த மாதிரி அழகான குட்டி குட்டி கூடைகளை உங்கள் வீட்டு பாப்பாவுக்கு கண்டிப்பாக பின்னி கொடுங்க. இப்போது ரெண்டாவது பக்கம் பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 3வது பக்கம் பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஆரஞ்சு கலர் ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர் ஒயரில் ஒரு நாட் போடணும். அடுத்து மேல் பக்கம் போகிற 3 ஆரஞ்சு ஒயர்லேயும் ஒரு நாட் போடணும். ஒரு ஆரஞ்சு கலரில் பிஸ்கெட் நாட் இருக்குன்னா அதை சுற்றி 4 பக்கத்துலேயும் ப்ளூ கலர் ஒயரை வச்சு பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3 பக்கத்தில் நம்ம ப்ளூ கலர் ஒயரை வச்சு பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 4வது பக்கம் பின்ன போகிறோம். 4வது பக்கம் பின்னுறதுக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயர் எவ்வளோ விட்டுருக்கமோ அதே அளவுக்கே அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 3 ஆரஞ்சு ஒயர்லேயும் நாட் போடணும். ஃபைனலாக ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ ப்ளூ ஒயர்லேயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இது வந்துட்டு கடைசி நாட்டு. இதோட பேஸ் நமக்கு முடிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம பேஸ் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் ஒரு பெரிய பிஸ்கெட் நாட் பின்னி அதோட 4 பக்கத்துலேயும் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு வரிசை பின்னி இருக்கும். இப்போ அடுத்து சைடு வால் வந்துட்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நடு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை பாருங்கள், லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு விடுறோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது நம்ம கூடைக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். பிகினருக்காக இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு சைடு வால் ஃபுல்லாகவே பின்னுறதை காமிக்கிறேன். இப்போ அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி பின்னியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். நீங்கள் முதல் முறையாக ஒயர் கூடைகள் பின்ன போகிறீங்க, அப்படி இல்லைனாக்கா முதல் முறையாக நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஐ எம் பிகினர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் முதல் முறையாக கூட பின்னுறவங்க இந்த வீடியோவை பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலில் நியூ ஐடியாஸ் மட்டும்தான் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நியூ ஐடியாஸ் எல்லாமே பிகினருக்கு பின்னுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். அப்போ தான் பிகினருக்காக கிளியராக அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும். இப்போது ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். அதுக்கப்புறம் 3வது கார்னர் டர்ன் பண்ணி நாட் போடணும். இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா, எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து 3வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் போடணும். கார்னர் டர்ன் பண்ண அந்த நாட் பார்த்திங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா குட்டியாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 4 கார்னரை தவிர மற்ற ஹோல் எல்லாமே, அதாவது ஒரு நாட்டுக்கும் இடையில அந்த குட்டி குட்டியாக ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்துட்டு ஸ்கொயராக இருக்கும்.
முதல் முறையாக ஒயர் கூடை பின்னுறவங்களுக்காகவே குட்டி குட்டி கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பக்கத்தில் இது கடைசி நாட்டு. இப்போ அடுத்து 4வது கார்னர் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ 4வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது. இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ கூடையோட சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடுங்க. இது செகண்ட் ஸ்டெப்பு. ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப். இதே நாட்லேயே மேல் பக்கம் ஆரஞ்சு கலர் ஒயர் போகுது இல்லையா, அதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயர், அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை பிடிச்சி எழுதிங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம், ஸோ இதை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைடு வால் பிஸ்கெட் நாட்டில் பின்ன போகிறோம். ஒரு பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு நமக்கு 3 ஒயர் தேவைப்படும் இல்லையா. ஸோ 3 ரன்னிங் ஒயர் நம்ம தனித்தனியாக கட் பண்ணணும். ரன்னிங் ஒயர் பிஸ்கெட் நாட்டில் ஒரு 2 ரோல் 3 ரோல் கூட பின்ன போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரோல் ஒயரை அப்படியே 3ஆக டிவைட் பண்ணி 3 ரன்னிங் ஒயராக நம்ம தனித்தனியாக பண்டல் கட்டி வச்சு பின்னுவோம். ஆனால் இது ரொம்ப குட்டி கூட அப்படின்றதுனால ஒரு ரவுண்டு பின்னுறதுக்கு 3 அடி ஒயர் இருந்தாலே போதும். ஸோ ஆரஞ்சு கலரில் 3 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 அடி ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நம்ம சைடு வால் பிஸ்கெட் நாட் போட்டு பின்ன. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிஸ்கெட் நாட் நம்ம ஈஸியாக பின்னணும்னா ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. 2 ப்ளூ ஒயர் இருக்கும், அதில் 2வது ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 2வது ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த ப்ளூ கலர் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே குட்டியாக சொருகி விடுற அளவுக்கு விட்டுக்கோங்க, போதும். அடுத்து 3வது ரன்னிங் ஒயரை எடுத்து இந்த 2வது ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஆரஞ்சு ரன்னிங் ஒயரை வச்சு ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே மேல் பக்கம் 3 ஆரஞ்சு ஒயர் போகும். ரன்னிங் ஒயர் 3 ஆரஞ்சு ஒயர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 3 ஒயரை வச்சு இப்போ நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இன்னொரு முறை பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் பிகினருக்காக. ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது இல்லையா, அதை இப்படி கீழே இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது ஒயரையும் இப்படி கீழ் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து 3வது ஒயரையும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 இன்ச் வர அளவுக்கு இந்த லூப் இருக்கணும். இப்போ அடுத்து மேல் பக்கம் போகுது இல்லையா, இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை என்ன பண்ணணும்னா, இந்த 3 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அப்புறம் 2வது ஒயர், இந்த ஒயரை இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த 3வது ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போது கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இப்போது 2வது ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு தான் 2வது ஒயரை இது மேலே இப்படி சுற்றணும். ஓகேவா? இப்படி சுற்றிட்டு மறுபடியும் இந்த 3 ஒயரை இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க, கலைஞ்சிராமல். இப்போது கீழே இருக்கிற இந்த ஒயரை என்ன பண்ணணும், இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2வது நாட் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் இந்த 3 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த 3வது ஒயரை இந்த 3 லூப்லேயும் இப்படி சுற்றணும். இந்த 3 லூப் வந்துட்டு ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நாட் போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ 3 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த ஒயரை மறுபடியும் இந்த 3 லூப்புக்குள்ளேயும் போடணும். இதுதான் 3 ஒயர் பிஸ்கெட் நாட்.
இது வந்துட்டு பிக் சைஸ் பிஸ்கெட் நாட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ண போகிறோம். பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு. இந்த மாதிரி கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைனாக்கா சிசரோட கார்னரை வச்சு டைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கவே கூடாது. நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணும்போது டைட் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி டைட் பண்ணணும். பாக்ஸ் நாட்டுக்கும் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள் இந்த இடத்துலையும் கேப் நமக்கு தெரியுது. ஸோ இதையும் டைட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் நாட்டில் 2 டைப்பில் நம்ம குடைகள் பின்னலாம். கிராஸ் டைப்லேயும் பின்னலாம், ரன்னிங் ஒயர் மெத்தட்லேயும் பின்னலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் மெத்தடில் இந்த குடையை பின்னி இருக்கும். கிராஸ் டைப்லேயும் மினி குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா கேப் இல்லாமல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 2 ப்ளூ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ப்ளூ ஒயர்லேயும் என்ன பண்ணணும்னா பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடும்போது பாருங்கள் இந்த பிஸ்கெட் நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போடணும். இப்போ அடுத்து மேல் பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். ப்ளூ ஒயர் வர இடத்துல பாக்ஸ் நாட் தான் போடணும். 3 ஆரஞ்சு கலர் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அப்போது பிஸ்கெட் நாட் போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 2வது ப்ளூ ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நாட் போடணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த 3வது ப்ளூ ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ ஒயர் வர இடத்துல 2 வரிசையில் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஆரஞ்சு கலரில் 3 ரன்னிங் ஒயர், அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற 3 ஆரஞ்சு கலர் ஒயர், இதை வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். 2 பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் இந்த பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லலை. நீங்களே ஸ்லோவாக பாருங்கள், அப்போ தான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக பார்த்தீங்க இல்லையா. இப்போது நாட் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணணும். இப்படி சும்மாவே டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுனாக்கா சிசரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிற பிஸ்கெட் நாட்டுக்கும் அதை சுற்றி இருக்கிற பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே 2 ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 ப்ளூ ஒயர்லேயும் பாக்ஸ் நாட் போடணும்.
இப்போது ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் ஒயர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இப்போது மேல் பக்கம் இருக்கிற ரெண்டாவது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் 2 ப்ளூ ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போ அடுத்து மூணாவது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து 2 ப்ளூ ஒயர்லேயும் நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆரஞ்சு கலர் ஒயர் ப்ளூ கலர் ஒயரை வச்சு நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே 3 ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர், மேல் பக்கம் 3 ஆரஞ்சு கலர் ஒயர் போகுது இல்லையா, இதில் ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பிஸ்கெட் நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கொஞ்சமாக தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இந்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியவே முடியாது இதை போடுறதுக்குன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இந்த பிஸ்கெட் நாட் கூட பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் ரோலில் ஒரு ரோல்லலாம் கூட பின்னி பழகுங்க. இதே மெத்தடில் பாருங்கள். 3 ரோலில் மூடி போட்டு பிஸ்கெட் நாட் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பிஸ்கெட் நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் விதவிதமாக நிறைய குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். பெரிய பெரிய குடைகள்லாம் நீங்கள் ஈஸியாக பின்னணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி குடைகளை பின்னி பழகிக்கோங்க. அப்போ தான் பெரிய குடைகளை உங்களால் ஈஸியாக பின்ன முடியுன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் நாட்டை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு அப்போவும் லூஸ் இருந்துச்சுன்னா சிசரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போது பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே 2 ப்ளூ ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 2 ப்ளூ ஒயர்லேயும் என்ன பண்ணணும், பாக்ஸ் நாட் போடணும். அடுத்து பக்கத்துலேயே இந்த 3 ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது இல்லையா, இதில் பிஸ்கெட் நாட் போடணும். இப்போ ப்ளூ ஒயரில் இந்த ஆரஞ்சு ஒயரில் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ப்ளூ ஒயர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ப்ளூ ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். ரெண்டாவது ப்ளூ ஒயரில் நம்ம சைட் வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒயரில் முடிக்கிறோம். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ லேடர் நாட் நம்ம போட போகிறோம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த பிஸ்கெட் நாட் போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இப்போ எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு வந்து முடிச்சாச்சு. இந்த ரெண்டாவது ப்ளூ ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. ப்ளூ ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், ஆரஞ்சு ஒயரில் பிஸ்கெட் நாட் போட்டிருக்கோம். இப்போது ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் என்ன பண்ண போகிறோம், லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதில் லேடர் நாட் எப்படி போடணுன்னா, இந்த ரெண்டாவது ப்ளூ ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த பாக்ஸ் நாட்டை நம்ம பிரிக்க போகிறோம். இந்த பாக்ஸ் நாட் இருந்துச்சுன்னா லேடர் நாட் நம்மளால் போட முடியாது. ஸோ இதை பிரித்து விட்டுடலாம். இது பாக்ஸ் நாட் போடாமல் பிஸ்கெட் நாட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமேன்னு இப்போ நீங்கள் நினைக்கலாம். பிகினருக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டேன். ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் நாட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் நாட்டில் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் பிஸ்கெட் நாட் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது 2 பாக்ஸ் நாட் மட்டும் நான் பிரித்து விட்டுருக்கேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இதே நாட்டிலே மேல் பக்கம் ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இந்த சைட் வால் பின்னுறதுக்கு 3 அடி ரன்னிங் ஒயர் சொன்னேன் இல்லையா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன் பிகினருக்காக. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வரிசையில் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இதை உள் பக்கமாக கொண்டு போயிடுங்க. கடைசியாக நம்ம சொருகி விட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து ரெண்டாவது வரிசையில் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாக்ஸ் நாட் இருக்கணும். ஆரஞ்சு ஒயர் ப்ளூ ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா லேடர் நாட் போடணும். எப்படியும் நம்ம லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால மேல் பக்கம் 1 இன்ச் வரைக்கும் லூப் விட்டுருக்கேன். இப்போது ரெண்டாவது ரன்னிங் ஒயர் எடுத்து லேடர் நாட் போடுறேன் பாருங்கள். பிகினருக்காக லேடர் நாட் கூட எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த லேடர் நாட்டை நீங்கள் ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட் அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம். 2 முறை ஸ்லோவாக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லலை. லேடர் நாட் போட்டுட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிற ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்து 3வது லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போடுறதுக்கு முன்னாடி ப்ளூ ஒயரையும் ஆரஞ்சு ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும். நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை வச்சு பிஸ்கெட் நாட்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கடைசியாக லேடர் நாட் போடும்போது ஒரு பிஸ்கெட் நாட் போட்டுட்டு தான் நம்மளால் லேடர் நாட் போட முடியும். ஸோ எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது 3வது லேடர் நாட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயர்லாம் கூடைக்குள்ளேயே விட்டுருங்க. கடைசியாக நம்ம கூடையை டர்ன் பண்ணி ஒயரை சொருக்குவோம். அப்போ நம்ம இந்த குட்டி ஒயரையும் சேர்த்து சொருக்கிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு கூடையோட வாய்ப்பகுதி அதாவது கடைசி ரவுண்டு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மட்டும் லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயராக இருக்கிற ஒரு பெரிய பிஸ்கெட் நாட்டில் இந்த கூடையை பின்னியிருக்கோம் இல்லையா, இந்த பிஸ்கெட் நாட்லேயே ரெக்டாங்கிள்லையும் நம்மளால் போட முடியும். அந்த ரெக்டாங்கிள்லையும் 2 டைப்பில் போடலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா ஹாரிசான்டலாக இருக்கும். ரெண்டாவது டைப் பிஸ்கெட் நாட் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெர்டிக்கலாக இருக்கும். இத்தனை டைப்லேயும் பிஸ்கெட் நாட்டில் நம்மளால் கூடைகள் போட முடியும். விதவிதமான கூடைகள்லாம் எப்படி போடுறதுன்னு பிஸ்கெட் நாட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பிகினருக்காகவே குட்டி குட்டியான கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது. 3 ரோல் வரைக்கும் பெரிய கூடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துலேருந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். இப்போது ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். லேடர் நாட் பிகினருக்காகவே தனியாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால இந்த ஒயர்ஸை இப்படியே நம்மளால் சொருக முடியாது. ஸோ இந்த கூடையை இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த ஒயர்ஸை நம்மளால் சொருக முடியும். கடைசியாக லேடர் நாட் போட்டுட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் ஒயரை சொருகி விட்டுருங்க. அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் மடித்து சொருகி விட்டுருங்க. கூடையோட பேஸ் வரைக்கும் சொருகி விடுங்க. சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒயரை சொருக்கும் போது 2வது ரவுண்டில் இருந்தே ஒயரை சொருக ஆரம்பிச்சிருங்க. பாக்ஸ் நாட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொருகிக்கலாம். பிஸ்கெட் நாட்டில் மட்டும் எப்படி சொருகிறேன்னு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் 2 பாக்ஸ் நாட்டில் சொருகிட்டேன். இப்போ அடுத்து பிஸ்கெட் நாட் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்கெட் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக சொருகிக்கோங்க. இப்படி கிராஸாக சொருகி இங்கே பக்கத்துலேயே இந்த பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகுனா தான் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு நம்மளால் சொருக முடியாது. 2 ரோல் 3 ரோல் கூட போடுறதா இருந்தாக்கா நம்ம ஸ்ட்ரைட்டாக சொருகலாம். ஒயரும் நிறைய இருக்கும்.
பெரிய குடைகளுக்கு எப்படி சொருகுவோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த பிஸ்கெட் நாட்டில் சொருகாமல் பாக்ஸ் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் நம்ம சொருகுவோம். ஆனால் இது ரொம்ப குட்டி கூடன்றதுனால இந்த மாதிரி சொருகணும்னா இந்த ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி தெரியும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இப்படி கிராஸாக பிஸ்கெட் நாட்டில் சொருகிக்கோங்க. சொருகிட்டு பக்கத்துலேயே பாக்ஸ் நாட் அந்த வரிசை இருக்கு இல்லையா, அதில் சொருகி விட்டுக்கோங்க. இப்போது ரெண்டாவது ஒயரை எப்படி சொருகிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுலேயும் சேர்த்து சொருக்கிக்கோங்க. அடுத்து மூணாவது ஒயரையும் இந்த பிஸ்கெட் நாட்டில் இப்படி கிராஸாக சொருகிறேன். சொருகி பாக்ஸ் நாட்லேயும் சேர்த்து சொருக்கிட்டேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாக்ஸ் நாட்டில் 2 வரிசையிலையும் சொருக்கிக்கோங்க. சொருகிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஓகேவா? இப்போது எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கூடையை நேராக திருப்பிக்கலாம். இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நான் காமிக்கல, மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். 2 அடியில் 2 ஒயர் எடுத்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். மினி கூடைகளுக்கு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தனியாக கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீதமான ஒயரில் குட்டியாக க்யூட்டான ஒரு கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.